நம்ம அங்கே மலப்பலா டேம் சுற்றி பார்த்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா சரி இந்த கோட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் வந்துடும். இதுக்கு பேர் சுல்தான் கோட்டையாகும். நம்ம என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம், இப்போ டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு குயிக்காக பார்த்துட்டு போகலாம், ஏன்னா க்ளோசிங் டைம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வாங்க உள்ள போகலாம். இங்கே பாருங்களேன், இந்த அகழி இருக்குல்ல, இதை மாடலாக வச்சு தான் இந்தியாவுக்குள்ளே கட்டின நிறைய கோட்டையில் வந்து சுற்றி வந்து தஞ்சை பெரிய கோயிலுமே இதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே தான் அந்த கோட்டைக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷத்தன்மை வாய்ந்ததெல்லாம் இதுக்குள்ள வச்சுருவாங்களாமா. அது முதல்ல எல்லாம் முன்னாடி இருக்குமா. இப்போ எதிரிகள் போர்த்துருக்க வந்தாங்கன்னா இதை தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு வழிமா இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்குமா. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ள வரவே முடியாது. சுற்றி இது மேலே இருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்குள்ள வந்து நிறைய முதல்ல ஆமை, விஷ ஆமை எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. இப்பயுமே ஆமையெல்லாம் இருக்கு. இதுவா இந்த ஆமை அங்கே பாருங்க, ஆமை தெரியுதா? குட்டி குட்டி ஆமை நிறையாவே இருந்துச்சு. இப்போ இதில் கவராக தான் தெரியல, ஆனால் ஆமை நிறைய இருக்கு. சரி வாங்க உள்ள போய் நம்ம கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வரலாம். முன்னாடி கோட்டையா இருந்தப்ப இப்போ நீ வெளியே வரக்கு வேற எதுவும் வழி இருக்கான்னு தெரியல. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப இது ஒன்று மட்டும்தான் வழியாக இருந்துச்சு. இந்த பாலத்தை புதுசாக கட்டிப்பாங்க. யாராச்சும் போர்த்தெடுத்து வரப்ப இந்த தூக்கு பாலம் மாதிரி வச்சிருப்பாங்களா, இந்த பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா உள்ள யாரும் வர முடியாது. அதே மீறி உள்ள வரணும்னா இதை தாண்டி இந்த அகலியை தாண்டி தான் உள்ள வரணும். வாங்க இப்போ கோட்டைகளை இங்க பாருங்க, இது எவ்வளவு ஹைட்டா இருக்குன்ட்டு. யாராச்சும் ஒருவேளை அந்த தாண்டி வந்துட்டா இதை தாண்டி யாருனாலையும் மேலே போக வாய்ப்பே இல்லை. இது என்ட்ரன்ஸ்ல இருந்து முன்னாடியே எவ்வளவு ஹைட்டா இருக்கு. அங்கங்க அந்த இது இருக்குல்ல, அது மேலே போயிட்டு அவங்க அந்த சின்ன சின்ன கேப் இருக்குல்ல, அது மேலே போயிட்டு எப்படி வியூ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ இன்னும் உள்ள போகலாம். நல்லா அகலமா இருக்கு. என்ட்ரன்ஸ் கோயில் மாதிரியே இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கோட்டையை சுற்றி பாருங்க. நீங்க எந்த எந்த இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஏறி பார்த்தாலுமே கோட்டைக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு எங்கிருந்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த அகழி தாண்டியே வர முடியாது. அந்த அகழி தாண்டி ட்ரை பண்ணாவே இங்கிருந்து பீரங்கி வச்சு சுட்டுவாங்க, இல்லை வில்லம்பு அதெல்லாம் வச்சு சுட்ட வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி உள்ள வந்தாலுமே இந்த செவரை தாண்டக்குள்ள கண்டிப்பாக பிடிச்சோம். அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டை. இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இதுக்கு மேலே நான் இதுக்கு மேலே அட்டாச் பண்ணிப்பேன். அதில் வந்து அந்த கம்பியாக இருக்கிற இடத்துல தான் பீரங்கி வச்சு ஷூட் பண்ணுவாங்களாம். இது பாருங்க, பீரங்கி ஏற்றி இறக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இது போட்டுருக்காங்க பாருங்க. பீரங்கியை வந்து இதில் ஏற்றி இறக்குவாங்க. நடக்கிறதுக்கு அந்த இது வச்சு பீரங்கி இதில் இப்படி ஏற்றி அங்கே மேலே பக்கம் பீரங்கி வச்சு வெளியே யாராச்சும் எதிர்காலம் வந்தால் சுடுவாங்களாம். முன்னாடி இது எப்படி இருக்கிறதுல இப்போயுமே அவன் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நடுவில் ஃபுல்லாக மரம், பெரிய பெரிய மரமாக இருக்குது. நல்லா ஹைட் மரமாக இருக்குது. வெளியே அவுட் சைடில் இப்போ பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. வாக்கிங் போகிறவங்களும் அதில் போயிட்டுருக்காங்க. இது வந்து பாருங்கள், நான் சரியான ஹைட். இது கீழே தாண்டி வரவே முடியாது யாருனால. ஆயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்தி வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்காக. இந்தியாக்குள்ள நிறைய கோட்டைகள் இது மாதிரி அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான கோட்டை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை பேஸாக வச்சு தான் நிறைய கோட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பதிவு பண்ணுறது எங்கே வேணாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, இங்கேயும் பதிவு பண்ணிட்டாங்க. இங்கேயும் நிறைய பதிவுகள் இருக்கு. இந்த நம்பி நிறைய பதிவுகள். ஆனால் இது பாருங்க, நல்லா இது என்ன செங்கல் கருங்கல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டிருக்காங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் இது வந்து
ஃபஸ்ட்டு கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணியிருக்காங்களாம். அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ட்ரேஷன் ஒரு டைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிணறு இருக்குல்ல, இந்த கிணறு எப்பயுமே வத்தாதான். அது இல்லாமல் அந்த அங்கே சரவணன் கூட ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க, அவனை காட்டாங்க. அவர் வந்து கேரளாக்காரர் தான் இருக்கா, ஆனால் தமிழில் நல்லா பேசுகிறாரு. அவர் தான் சொன்னார், இந்த கிணத்துக்கும் மைசூருக்கும் உள்ள சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம், நான் வச்சிருந்தா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டுருக்காரு. சரவணன் வந்ததுக்கு என்னென்ன அவர் சொன்னான்னு கேட்கலாம். இங்கே பாருங்க, இந்த கிணறு தான் இதான் சொன்னார், இந்த கிணத்துக்கும் மைசூருக்கும் இடையில சுரங்கப்பாதை இருக்கான். நம்பரை மேபி இருந்தாலும் இருக்கலாம், வச்சிருந்துருப்பாரோ என்னமோ. நிறையா இருக்குது இந்த கோட்டையை சுற்றி, இடம் நிறையா இடம் வச்சுருக்காங்க. இது மொத்தம் 15 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. 15 ஏக்கர்னா பார்த்துக்கலாம். 15 ஏக்கரில் பெரிய கோட்டை கட்டி அதில் உள்ள யாருமே நுழைய முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் பாதுகாப்பு வச்சுருக்காங்க. உள்ள சுற்றி பீரங்கி வச்சுருப்பாங்களாம். அதேமாரி கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்கன்னா எண்ணெய் இருக்குல்ல, கொதிக்கிற எண்ணெய் காய்ச்சி அதவே மேலே ஊற்றுவாங்களாம். உள்ள யாருமே வந்துட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பான கோட்டையை தான் அமைக்குது. கேரளாக்குள்ள இருக்கிற கோட்டை இல்லை, இந்தியாவுக்குள்ள இருக்கிறது முக்கியமான கோட்டை இருந்துச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்களே, சரியான நீளத்தில் ஒரு கோட்டை. உள்ள யாருனாலையும் நுழைஞ்சிடவே முடியாதான், அவ்வளோ அளவுக்கு லென்த். இங்கிருந்து பார்த்தாவே ஒரு 1 கிலோமீட்டர் லாங் இருக்குது. சரியா வேறு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரே மாதிரி கட்டிட்டாங்க லாங், அந்த எண்டு வரைக்கும் அப்படித்தான். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே பழைய பில்டிங் தான் இருக்கு. நான் கூட இப்போ இடையில கட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். இது பாருங்க, எல்லாமே பழங்காலத்தில் இருந்த கருங்கற்களை வச்சு கட்டின மாதிரி இருக்குது. வாங்க கீழே இறங்கி போய் இன்னும் கீழே பார்க்கலாம். இதெல்லாம் பழங்காலத்தில் கட்டினதாக இருக்குது. இது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை, இருந்தாலும் பாருங்களேன் எப்படி ஒரு கட்டியிருக்காங்க. இதான் கோட்டையோட இருக்கு, பழையங்காலத்து பில்டிங். இங்கே ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒருக்கடா, கவர்மெண்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜிஎஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இருக்கு. பழைய போஸ்டர்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே சிலை இருக்கு. அதில் அனுமார் சிலை போட்டிருக்கு. ஏன்னா வந்து இதை கட்டின அந்த ராஜாவோட படையில வந்து அதிகமாக இந்துக்கள் தான் இருந்தாங்களாம், அதனால தான் இதுக்குள்ள ஒரு அனுமார் கோயில் இருக்குன்னு கூட சொன்னாங்க. இன்ஃபர்மேஷன் கேலரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாரு, அது நான் வரப்ப பார்த்துட்டு இருந்தேன். அது இதுக்குள்ளதான் போய் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முன்ன புக்ஸ் எல்லாம் வச்சு இந்த இதை சம்மந்தப்பட்ட நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது க்ளோஸ்ல இருக்கு. ஒரு வேளை க்ளோசிங் டைம்னால க்ளோஸ் இருக்கா, இல்லை ஓப்பன் பண்ணுற இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ள நிறைய டீட்டெயிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இங்க ஒரு கிணறு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. நம்ம ஊர் சைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிணத்துலேயே தண்ணி இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வந்து இது யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஆனால் அதில் தண்ணி இன்னும் குறையாமல் இருக்கு. இந்த பூமி லெவலோட கொஞ்சம் தான் கீழே இருக்கு, மற்றபடி தண்ணி இருக்கு. ஆனால் மோட்டர் முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவருக்கு. இப்போ எடுக்கிறது இல்லை தண்ணி. ஆனால் இதுக்கு முன்னாடி மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் கூட இங்கே வச்சிருந்துருக்காங்க. இது பாருங்க, மோட்டர் வச்சு தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தண்ணி இன்னும் கிணத்துல இருக்கு. இப்போ ஆனால் யாரும் எடுக்கிறது இல்லையோ. வீடியோ எடுத்துட்டே இருக்கியா?
இன்னும் ஃப்ரீ வைஃபையா? ஃப்ரீ வைஃபையா? பிஎஸ்என்எல் ஃப்ரீ. ஃபைவ் 30 ஆயிடுச்சு. கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்கவங்க மட்டும் வெளியே போங்க. உள்ளே வரவங்க தான் பாருங்க கேட் நல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க இந்த கோட்டையில் வந்து இந்து மதத்தை சேர்ந்த நிறைய வீரர்கள் இருக்க கோட்டை கட்டுறப்பே வந்து உள்ள இதை வச்சு கட்டியிருந்துருக்காங்க. விநாயகர் ஃபோட்டோ தான் ஏதோ யானைக்கு நடுவில் ஏதோ ஒரு சாமி இருக்கு. என்னதுன்னா இந்து மத சாமி தான். இங்கே பாருங்க அந்த கோட்டைக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்து வெளியே வந்தாச்சு. இதான் கோட்டை. இங்கே பாருங்க இப்பெல்லாம் ஹைட்டாக கட்டியிருக்காங்க. ஒருத்தவங்க இப்பெல்லாம் ஹைட் கேமராவில் சிரிச்சா தெரியுதுங்க. கிட்ட போயிட்டு காட்டுறேன். இதை தாண்டிலாம் எதிரிகள் உள்ள வர வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. இதை சுற்றி பார்க் இப்போ வந்து பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பெரியவங்களாம் வாக்கிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. வெளியே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா இப்போ இருக்கிறதுலாம் வந்து விஷத்தன்மை இருக்கிறதான்னு தெரியல. முன்னாடி விட்டது வந்து விஷத்தன்மையாக இருக்கிற ஆமை முதல்ல எல்லாம் விட்டுருவாங்க. பாம்பு அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள கோட்டைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு தாண்டி உள்ளே வரணும். அந்த பிளேஸ் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மதிலை தாண்டணும். அந்த மதில் தாண்ட விடாம தான் அங்கங்கே இந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியில இருந்து தீரங்க வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தண்ணி தாண்டக்குள்ளேயே வர முடியாது. அவ்வளோ நல்ல ஆழமான பாருங்க முதல்ல எவ்வளோ இருக்கு. இவ்வளோ அமைப்புலாம் நான் கிட்ட பார்த்துருக்கேன்.